உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 27ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. குரோதி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள், துவாதசி திதி, விசாக நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நிம்மதி, ரிஷபம் அமைதி, மிதுனம் நிறைவு, கடகம் வெற்றி, சிம்மம் உயர்வு, கன்னி கவலை, துலாம் ஆதரவு, விருச்சிகம் அன்பு, தனுசு கோபம், மகரம் புகழ், போட்டி, கும்பம் மீனம் பிரயாணம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இப்போ நாங்கள் என்னத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம்னா, ராசி பலன். வர இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 ஆங்கில புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரருக்கும் எப்படி இருக்கின்றது என்றதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குது என்று பார்ப்போம். எதிரிகள் தொல்லைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். நல்லா தான் பழகினார் ஐயா, நல்லா சிரித்து பேசினான், ஒவ்வொரு நாளும் நான் மூஞ்சியில் முழிக்கிறார், டக்குண்டு என்னோட சண்டைக்கு வந்துட்டான், சின்னொரு பிரச்சனை எடுத்தறிஞ்சு பேசிட்டார், நான் நினைக்கவே இல்லை இவன் இப்படி பேசுவார் என்று, டக்குன்னு இந்த வார்த்தைகளை கொட்டிட்டார் ஐயா, என்னை கடுமையாக திட்டார் ஐயா, இப்படின்னு சொல்லக்கூடிய காலம்தான் நடக்குது. முதுகலை குத்தக்கூடிய நண்பர்கள் எதிரிகளால் எங்களுக்கு தொல்லை வந்தால் அது வேறு விஷயம். நண்பர்களே எதிரிகளாக மாறிவிட்டார்கள். என்னோட கதைச்சு பேசி சிரித்து பழகி எனக்கு பின்னுக்கு என்ற முதுகுலை குத்திட்டார்கள். குத்துறதா இருந்தால் மார்பல், எதிரியாக இருந்தால் நேருக்கு நேரம் நின்று சண்டை செய். ஆனால் அப்படி அல்ல, எங்களை கண்டோன்னு சிரிப்பார்கள், பேசுவார்கள், பழகுவார்கள். நாங்கள் போனதுக்கு பிறகு எங்களுடைய முதுகுக்கு பின்னுக்கு குத்துவார்கள், முதுகுக்கு பின்னுக்கு புறம் சொல்லுவார்கள். இவனெல்லாம் ஒரு மனுஷனா, இவன் நல்லா இருக்க மாட்டான் என்று எங்களை திட்டுவார்கள். நல்லவர்கள் போல நடித்து நய வஞ்சகர்களாக மாறக்கூடிய மனிதர்களும் இந்த பூமியில் இருக்குது. அந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் நாங்கள் சந்திக்கக்கூடிய காலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 இருக்குது. பிள்ளைகள் விடயத்தில் கவனமாக இருங்கோ. உங்களுக்கு என்ன, குரு பகவான் 8வது வீட்டுக்கு வர போகிறார். அட்டமத்து குரு நடக்குது. அட்டமத்து குரு புத்திரக்காரகன்னு சொல்கிறது. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை வடிவாக பார்த்து கொள்ளுங்கோ. பிள்ளைகளை தாமதப்படுத்தாமல் திருமணம் செய்து வையுங்கோ. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையிலே பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கோ. பிள்ளைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருங்கள். நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 2025 விருச்சிக ராசி கர்ப்பிணி பெண்கள் 2025 கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
தொழில் விஷயம், வியாபாரம், உத்தியோகம் இதிலெல்லாம் அதிகமாக அக்கறை செலுத்துங்கள். கவனமாக தொழில் செய்யுங்கள். நிதானமாக தொழிலில் ஈடுபடுங்கள். தொழில்துறையில் மேலதிகாரிகளோடு உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. கீழே வேலை செய்கின்றவர்கள் உங்களை ஒத்துப்போக மாட்டார்கள், அல்லது புறக்கணிப்பார்கள், அல்லது மதிக்க மாட்டார்கள். இதனால் பிரச்சனை வரும். ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிற இடத்துல ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஏதோ மனசில் இருக்கிறத சொல்ல போக அது பெரிய பிரச்சனையாக முடிந்துவிடும். மேலதிகாரிகளை பற்றி புறம் சொல்லாதீர்கள், குறை கூடாதீர்கள். ஒருத்தரோட விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது, இன்னொருத்தரோட விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது, இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீர்கள். இதனால் பெரிய பிரச்சனை வரும். தொழிலில் கவனமாக இருங்கோ, பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்த அளவு அடுத்தவர்களை குறை கூடாதீர்கள். எங்கட பிரச்சனையோடு நாங்கள் இருப்போம் ஐயா, எங்கட விஷயத்தையே பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை. இதில் அடுத்தவனை பற்றி எங்கே கதைக்கிறது? அந்த மாதிரி இருங்கோ. அடுத்தவர்களை குறை கூடுவது, அடுத்தவர்களை பற்றி பேசுவது, இதையெல்லாம் முழுமையாக தவிர்த்து விடுங்கள். அடுத்தவரை பற்றி பேசாதீங்க. எங்களோட வேலையை பார்த்து நாம் உண்டு, நம் வேலை உண்டு, நான் உண்டு, என்னோட தொழில் உண்டு இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருஷம் பூரா கடன் ஏற்படலாம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். ஆனால் அது குருவினால் வாங்குகிற கடன் சுப விரயமாகத்தான் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனாலும் கடனை வாங்காதீர்கள். வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். கவனமாக உங்களுக்கு இந்த கடனை அடைக்க முடியுமா? ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு கடன் தொல்லையில் மாற்றிக்கொள்ளாதீர்கள். அடைக்க முடியுமான அளவு வாங்குங்கள். திரும்பி கொடுக்குற மாதிரி கடனை வாங்கி கொள்ளுங்க. ஏதோ ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்குது. மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால குரு மட்டும் சரியில்லை. சனி ராகு கேது சாதகமாக இருக்கிறதுனால கடன் பட்டாலும் ஏதோ ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். பண வருவாயில் தடை இருக்காது. ஆனால் செலவும் போய்கொண்டு, அப்போ எவ்வளவு பணம் வந்து செலவு போயிட்டு பணம் தங்காது. இதுதான் பிரச்சனை. பணம் வந்து கொண்டு இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு வழியில் செலவும் வந்து கொண்டே இருக்கும். இரத்தம் சம்பந்தமான நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. இரத்தம் சம்பந்தமான நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. நரம்பு சம்பந்தமான நோய்கள், சுகர், ப்ரெஷர், நிறைய பேருக்கு நான் என்னோட அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். இந்த அட்டமத்து குரு, அட்டமத்து சனி, 7.5 சனியில் தான் நோய் தொடங்கும். 7.5 சனி அட்டமத்து குரு நடக்கக்குள்ள தான் டாக்டர் சொல்லுவார் முதல்ல, ஐயா உங்களுக்கு சுகர் வந்துட்டுது, இனி கவனமாக இருக்க வேண்டும். தம்பி உனக்கு ப்ரெஷர் வந்துட்டுது, இனி ப்ரெஷருக்கு நிரந்தரமாக ப்ரெஷருக்கு மாத்திரை குடிக்க தொடங்கினீங்களா? ஆயுள் பூராக இந்த மாதிரி ஆயுள் பூராக மருத்துவம் செய்ய வேண்டிய நோய்கள் எல்லாம் இந்த மாதிரி அட்டமத்து குரு, அட்டமத்து சனி, 7.5 சனியில் தான் தொடங்கும் என்பதை ஆழமாக புரிந்து. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் மாதத்துக்கு மேலே அட்டமத்து குரு இருப்பதனால், இந்த 2025 அட்டமத்து குரு தொடங்குவதனால் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருங்கள். உடல் பயிற்சி, வாக்கிங், கண்டிப்பாக எல்லோரும் வாக்கிங் போகணும். உடல் பயிற்சி செய்யுங்க. சின்ன யோகாசனம், பெருசாக தலகுல நின்று சிரசாசனம் செய்யுங்கன்னு உங்களை சொல்லலை. உங்களால் முடிந்த சின்ன யோகாசனங்களை செய்யுங்க. வீட்டு வேலைகளை குனிஞ்சு நிமிந்து செஞ்சாலே பாதி பிரச்சனை போயிடும். சுகர், ப்ரெஷர், நரம்பு சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. மருத்துவ பரிசோதனை, அடிக்கடி யூரின் போகுது, அடிக்கடி தண்ணி உடாக்குது, டயர்டாக இருக்குன்னா ஒருக்கா டாக்டரை போய் பார்த்து சுகரை செக் பண்ணி கொள்ளுங்கோ, ப்ரெஷரை செக் பண்ணி கொள்ளுங்கோ. மருத்துவ பரிசோதனைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருஷம் ஞாபக மறதி ஏற்பட தோன்ற நினைச்சன் மறந்துட்டேன். 8ல் குரு போனாலே ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரம் செய்கிறாக்கள் கவனமாக இருங்கோ. ரொம்ப நம்பியவர்களால் ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அவனை நம்பித்தான் நான் எல்லாம் செஞ்சேன் ஐயா, காலை வாரிட்டான், எல்லாம் போச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அது உறவினர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், வேலை செய்கிற ஆட்களாக இருந்தாலும் கொஞ்சம் அடுத்தவங்களை நம்ப. எல்லாம் உங்களோட கை உங்களோட தலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தவர்களை மிச்சமும் நம்ப வேண்டாம். வெளிநாட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்,
வெளிநாட்டில் உள்ளவர்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டு பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள். வாக்குறுதி கொடுக்கறத தவிர்த்து கொள்ளுங்க. நாளைக்கு நான் கட்டாயம் தாரன் என்று சொல்லுவீங்கள், ஆனால் நாளைக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். வாக்குறுதி கொடுக்குறதுல கவனம். குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம். நாளைக்கு தாரன் ஒரு லட்சம் ரூபா தாண்டு ஒருத்தன் கேட்பான், குடுப்பியல். நாளைக்குன்னு சொன்னவன் 4 மாதமானாலும் அந்த காசு திருப்பி கிடையாது. காலம் சரியில்லை, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யத்தான் வேண்டும். உங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு 1 லட்சம் உங்கள்கிட்டேருந்து கொடுத்தா வராட்டி உங்களோட காசு, இன்னொருத்தன்ட்ட வாங்கி கொடுத்தா நீங்கள் அவனுக்கு அந்த காசை கொடுத்தாகணும். இதில் மாதிரி பிரச்சனை. பிணை நிற்கிறது, பொறுப்பு நிற்கிறது, ஜாமீன் கையெழுத்து வைக்கிறது, கரண்டர் சைன் பண்ணுறது, துணைக்கு போகிறது, பிணைக்கு போகிறது எல்லாத்தையும் முழுமையாக நிறுத்துங்கோ. இது சரி வராது. வாயடிக்க வேண்டாம், வாதாட வேண்டாம், வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். எல்லா பிரச்சனைகளையும் சுமூகமாக தீர்த்து கொண்டு பாருங்க. கோபப்பட்டுறாதீங்க. தயவு செய்து டென்ஷன் ஆகிறது, அவசரப்படுறது, கோபப்படுறது இதெல்லாம் தவறான பின்விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பாக கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். வாயடிக்காதீங்க, வாயில் வந்ததெல்லாம் பேசிடாதீங்க. வாதாட வேண்டாம். வாதாடினீங்கன்னா பிரச்சனை பெருசாகி கொண்டு இருக்கும். முடிந்த அளவு குரு வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தி வழிபாடு, ராகவேந்திரர் வழிபாடு, தட்சணாமூர்த்திக்கு கடலை மாலை போடுறது, நெய் தீபம் ஏற்றுறது, இந்த மாதிரி வழிபாடு செய்தால் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரர்கள் 2025 சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.